ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கொடைக்கானல் உள்ள ஃபுல் வீடியோ வந்து எபிசோடாக நான் போடுவேன். எபிசோடாக நான் ஒவ்வொரு எபிசோடாக போடுவேன். அடுத்து டெய்லி ஒரு வீடியோ வரும், டெய்லி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ, லாங் வீடியோ தான் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு ஏதாவது ஒரு கிவ்வே பண்ணலான்ருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே சைடு ஃபுல்லாக சுற்றி கடையாகவே இருக்குது. மேகி, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் மாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கொடைக்கானல் லேக்கு. காட்டுறோம் பாருங்கள். இங்கே ஒரு ரெசார்ட் இருக்குது, இதுமாதிரி அங்கேயும் ஒரு ரெசார்ட் இருக்குது. க்ரீன் லேக் வியூ ரெசார்ட்டு, நிறைய ரெசார்ட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் மாடு, இங்கேயும் ஒரு மாடு, ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே இருக்குது. கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் நார்மலான ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, ட்ரீஸு, மிஸ்ட் லைட்டாக ஏதாவது. இங்கே ஃபுல்லாக அந்த பலூன், கன் ஷூட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரெசார்ட் இருக்குது, நான் அங்கே கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ரெசார்ட்டு தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ரெசார்ட்டு, காரில் நிறைய பேர் வராங்க. அப்புறம் ட்ரீஸ். அப்புறம் நான் போக என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் யாராவது கொடைக்கானல் வரணும், பட்ஜெட்டில் ரூம் இது பண்ணணும் அப்படின்னா 1200 சீசன் டைமில் உங்களுக்கு 1200 ரூம் கிடைக்கிறதே பெரியது தான். அதுக்குள்ளே ரூமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போடுறேன். 1200 ஒர்த்தாக, நீட்டாக, சேஃப்டியாக ரூம் இருக்குது. ஃபுட்டு எது வேணால் உங்களுக்கு வாங்கியே தந்துடுவாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே ரெசார்ட் வந்து ஃபங்க்ஷன் டைம் வந்து ஒரு 1 டேனா அப்படிங்க எப்படி எடுக்காங்கன்னா, ஒரு நாள் காலைல 10 மணிலேருந்து மறுநாள் காலைல 10 மணி வரைக்கும். என்ன ரேட் வச்சு எடுக்காங்கன்னா, ரெசார்ட்டெல்லாம் மினிமம் ரெசார்ட் வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகுது 1 டேக்கு. ஹை ரேஞ்செல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாக ரெசார்ட்டு தான். இங்கே ஃபுல்லாக ரெசார்ட்டு. சரி, அப்புறம் நான் போக வேறு என்ன நடக்குன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டு, அதுக்கு தான் நம்ம இந்த டூர் வந்து போட்டிருக்கோம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வரப்போகுது. அதே மாதிரி வேறு ஏதாவது கமெண்டில் ஏதாவது சேலஞ்ச் வீடியோ பண்ணாலும் சொல்லுங்கள், பண்ணிடுவோம். சரி, அப்புறம் போக நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அந்த ரெசார்ட்டு பார்த்தீங்களா, தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன இருக்குது, இது ஒரு பெரிய ரெசார்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி சின்ன சின்ன வீடு, ஸ்டே. அப்புறம் அங்கே போட்டிங் நடக்குது, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுக்க நல்ல அழகான ஒரு பிளேஸ். இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஜம்முன்னு ஒரு வீடு, அழகாக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு, கேஃபே ஆர்ட்ரி கார் ஷாப்பிங். வேறு இந்த இடத்த பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லேக் சைடு காஃபே, டீ காஃபே. பார்த்தீங்களா, குட்டி குட்டி பசங்க சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கிளைமேட் ஒரு அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, தெரியுதா மக்களே? அப்புறம் இப்படி நடந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் நிறைய ரெசார்ட் இருக்குது. பார்த்தீங்களா, அங்கே புகையா ஸ்னோவான்னு தெரில, புகைன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஃபயர் வச்சு ஏதோ பண்ணுறாவ. அப்புறம் காரு பாருங்களா, பார்த்தீங்களா? அப்புறம் பார்த்தீங்களா அப்படி வரும்போது பாருங்க, ஒரு டாக்கு கிட்ட இருக்குல்ல, பார்த்தீங்களா? டாப்பில் பாருங்கள், டாப்லேயும் ஒரு சின்ன வீடு, அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாகிட்டு
சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேக். க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமு, சேஃப்டி, போலீஸ் சேஃப்டி எல்லாமே இருக்குது. யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. ரூம்ஸுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் அப்படி லேக்கை ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அல்லது லாங் வீடியோ ஏதாவது ஒன்று வந்துடும். டெய்லி ஒரு எபிசோடு வச்சு கொடைக்கானல் எபிசோட், அடுத்தடுத்த பிளேஸ் கூட ஒரு எபிசோடு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிவ்அவே பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த கிவ்அவே ரூல்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு கிவ்அவே சொல்லியிருந்தேன். ஒரு செயின் க்ளீன் பண்ண வீடியோ வந்து ஒரு 2,000 இல்லை 3,000 பார்த்தா கூட 1,000 rupees நான் இது பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது நான் போகவே இல்லை. சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம கிவ்அவே பண்ணிடலாம். ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்களா, கொடைக்கானல் ஃப்ளவர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ செட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா, கொடைக்கானல் ஃப்ளவர். பார்த்தீங்களா. அப்புறம் அங்கே நிறைய கடைகள் அப்படிலாம் நிறைய இருக்குது. இது வந்து எதுக்குன்னா இங்கே உள்ளே போய் உட்கார்ற மாதிரிலாம் முன்னாடி செட்டப் பண்ணியிருக்கா போல். இப்போ அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படி டேமேஜ் ஆகிட்டு பார்த்தீங்களா. உள்ளே போய் உட்காரலாம். ஓகே. அப்புறம் இங்கே உள்ள நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுக்காத உள்ள நிறைய ரெசார்ட்டு. நான் ஃபஸ்ட்டு காட்டினெல்லாம் அந்த ரெசார்ட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் சைக்கிள் வந்து என்னென்னா 100 rupees 1 hour அப்படி ஏதாவது சொன்னாங்க. சைக்கிள் எடுக்கலை, வந்து நடந்தான் போகிறோம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க, நாங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறோம் யாரெல்லாம் நாங்கள் வந்தோம் கொடைக்கானலுக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய விளாக் வர அவங்களுக்கு தெரியும் யார் கூட கொடைக்கானலில் இருந்தோம் அந்த வீடியோலாம். பார்த்தீங்களா, வேறு ஒரு பக்கமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்தையும் சூப்பரான பிளேஸாக இருக்குது. என்ன பைக்கு ஒன்றில் நான் பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ் ட்ரெயின் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வந்தேன். பைக்கில் வந்துருந்தேன்னா ஃபோட்டோ ஷூட் ஜம்முன்னு எடுத்துருக்கலாம். போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கலாம். சரி வாங்க, அப்புறம் நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, அப்புறம் இப்படி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது இருக்குது, லவ்வால் சர்வால் ஹெல்ப் எவரி ஹேண்ட் நெவர் BABA. பார்த்தீங்களா, இதுக்கு மேலே என்ன பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் அவருக்கு வரும்போது பார்த்தது மேலே ஒரு ரெசார்ட் இருக்குது பாருங்கள். அதில் வந்து கிளாஸுங்க, ஃபுல்லுமே கிளாஸ். இந்த ரெசார்ட்டு ஃபுல்லும் கிளாஸு. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு இதுன்னு ஏதோ ஒரு இது இருக்குது, சாய் கிருபேன்னு ஒரு இது இருக்குது, கிளினிக்கா இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. என்ன ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் அல்டிமேட் தெரியுதா, இதே மாதிரி தான் இதுவும் கிளாஸு. பாருங்க ட்ரீஸு. அப்புறம் அங்கே நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் ட்ரீஸும் சரி வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஹார்ஸ் ரைடு சரிங்களா. அப்புறம் அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு கடை இருக்குது. ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நான் ஸ்டார்டிங் வரும்போதெல்லாம் நடக்கவே முடியாது, குண்டு வந்து இப்போ இந்த கிரானைட் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பண்ணியிருக்காவ. ஓகே தான், சேஃப்டி நல்லா பார்க்காவ. காரு சைக்கிள் இதில் தான் நிறைய பேர் வராங்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா லேக்குக்குள்ளே இப்படி ஒரு வீடு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கன் ஷூட் இந்த கேமு 10 blood தருவாங்க 100 rupees. அப்புறம் இங்கே பேயா நியூஸ் ரெஸ்ட் ரூமெல்லாம் நீட்டாக க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்து. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சரியான ஒரு ரெசார்ட் இருக்குது சரிங்களா.
அப்புறம் மிஸ்ட் வந்து அப்படியே அடிக்குது மேலே. அப்புறம் எல்லாம் அந்த மாதிரி வாட்டர் வச்சு இது பண்ணுறாங்க. அது வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க காட்டுறேன். தெரியுதா என்ன தெரியுதுல்ல? தெரியுதா? அப்புறம் ஃபுல் சைக்கிளிங் தான். அப்புறம் அப்போ இங்கே தான் சைக்கிள் வந்து புக் பண்ணணும். நம்ம புக் பண்ணி இங்கே தான் சைக்கிள்லாம் வாங்கணும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே நிறைய கடைகள் இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா இந்த வாட்டர் ஃபால்ஸ்? பார்த்தீங்களா போட்டிங்? நம்ம இங்கே சரியான ரஷ்ஷு. இப்படி எல்லோரும் அப்படி கொடைக்கானலே கிளம்பி வந்துட்டுருக்கா போல். பார்த்தீங்களா சரியான க்ரௌடு, டிராஃபிக் ஜாம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள், அப்புறம் ஹார்ஸு, குதிரை குதிரை இதெல்லாம் நிற்கிது. என்ன ஒன்று நிற்கிது. நோ பார்க்கிங் போட்ட போகிற கூட காரெல்லாம் பார்க் பண்ணி வச்சா தான் சரியான டிராஃபிக்கு போல். சரிங்களா? அப்புறம் இங்கே 3D ஷோ அந்த மாதிரிப்பட்ட இதை சினிமா அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிங். இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா போட்டிங்? இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடக்கூடிய எல்லா இதுவும், ஸ்நாக்ஸு எல்லா இதுவுமே இருக்குது. கொடைக்கானல் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா பிளேஸையும். ரூம் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிங் போகக்கூடிய அந்த உள்ள இடம். அங்கே போட்டிங் போகலை, சரியான மழை. பார்த்தீங்களா? சரி, அப்போ நாங்கள் போக அடுத்து கண்டினியூ பண்ணுறோம். சரியா? கொடைக்கானல் எபிசோட் ஃபுல்லாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.